12,250 ரூபாய்க்கு இந்த சுடிதார் டாப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நான் இந்த துபாய் மால் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி புர்ஜ் கலிஃபா டாப் வியூ விசிட்டுக்கு அப்புறம் நம்ம இப்ப திரும்பி அதை பார்ப்போம். சற்று இடைவெளிக்கு அப்புறம் துபாய் சீரியஸை இப்ப தொடர்றேன். அதை மிஸ் பண்ணிருந்தா தயவு செய்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. புர்ஜ் கலிஃபா மட்டும் இல்ல, துபாயில நீங்க எந்த அட்ராக்ஷன்ஸ்க்கு போனாலும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய போட்டோஸ் எடுத்து நீங்க வெளியே வரப்போ சேல் பண்ணுவாங்க. நம்மளும் அழகா இருக்கேன்னு எவ்வளவுன்னு கேட்டா அது இது 4000 5000 சொல்லுவாங்க. நீங்களே வச்சுக்கோங்கடா சாமின்னு திரும்பி வந்துட்டேன். புர்ஜ் கலிஃபா தரைத்தளத்துக்கு வந்த அப்புறம் வருஷ கணக்குல இந்த வளர்ந்த கோபுரத்தை கட்டமா கட்டதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி சவால்களை கடந்து வந்திருக்காங்கன்னு காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அந்த முக்கிய குழுல பெரும்பாலான இந்தியர்கள் என்பது நமக்கு பெருமை. நம்ம புக் பண்ணிய சன்ரைஸ் ஸ்லாட்ல கஃபே ரீட்ரீட்னு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. குக்கீஸ், டோனட், ஹாட் ட்ரிங்க்னு கொடுத்தாங்க. நீங்க இதை தனித்தனியா வாங்கினீங்கன்னா நபருக்கு 400-500 ரூபாய் கிட்ட ஆகும். சோ இது ஒர்த்து தான். இதுல இருந்து நீங்க நேரடியாக துபாய் மால்குள்ள நுழைஞ்சிடலாம். ஒரு பாகிஸ்தானிய தூய்மை பணியாளர் கிட்ட அவரோட துபாய் பயணத்தை பற்றி நம்ம அப்பா பேசி கலந்துரையாடிட்டு இருந்தாப்ல. இது புர்ஜ் கலிஃபா என்ட்ரன்ஸ். காலை இங்க நம்ம நேரடியா நுழைஞ்சோம். இப்ப கூட்ட நெரிசல மட்டும் பாருங்க. காலை நேரம் மெட்ரோல இருந்து புர்ஜ் கலிஃபா உள்ள நேரடியா நம்ம நுழைஞ்சோம். சோ இப்ப முதல் தடவை அந்த வெளி டவர பக்கத்துல இருந்து ரசிக்க வாய்ப்பு. அங்கிருந்து ஒரு பணியாளர் கிட்ட நைட் இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஷோலாம் நிஜமா ஒர்த்தா பையான்னு கேட்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணாம வந்து பாருங்கன்னு சொன்னாப்ல. அங்க ஒரு கனடாவை சேர்ந்த வெள்ளக்கார சகோதரர் மாசா ட்ரைபாட்லாம் வச்சு படம் பிடிக்க திறமசாலியா இருக்காருன்னு அவர் ஒரு போட்டோ எடுக்க கேட்டேன். வை நாட் ஷுவர்னு சொல்லி நச்சுன்னு சில போட்டோஸ் எடுத்து கொடுத்தாப்ல. துபாய் மால் அக்வாரியம்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரும். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.